இந்த வீடியோல நம்ம 2 விதமான நியூஸ் பார்க்க போறோம். அதுல முதல் நியூஸ் என்ன அப்டின்னா, பிரபல பின்னணி பாடகி ஆன்ஜி ஸ்டோன் அவர்கள் சமீபத்தில இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி, எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. அமெரிக்காவைச் சேர்ந்த பிரபல ரேப் பாடகி தான் ஆன்ஜி ஸ்டோன் அவர்கள். இவங்க ஏராளமான பாடல்கள் எழுதி ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்காங்க. ஏராளமான பாடல்கள் பாடி ரசிகர்களை குதூகலப்படுத்தியிருக்காங்க. இவங்களோட பாடல்கள்ல மிக சூப்பரான பாடல்கள் அப்படின்னா, ஐ வானா தேங்க் யூ, பேபி, டூ ஹேபிட், த ரெயின் டவுன், நோ மோர் உமன் அப்படின்னு ஏகப்பட்ட பாடல்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு இவங்களோட பாடல்கள் எல்லாமே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. தொடர்ந்து பாடல் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய உயரிய விருதாக வழங்கப்படுறது கிராமிய விருது. அந்த ஒரு விருதுக்காக கிட்டத்தட்ட 3க்கும் மேற்பட்ட முறை இவங்க நாமினேட் ஆகியிருக்காங்க. இந்த ஒரு நிலையில ஆன்ஜி ஸ்டோன் அவர்கள் சமீபத்தில் அலபாமா அப்படிங்கிற இடத்துல இசை கச்சேரி வச்சிருந்தாங்க. அந்த ஒரு கச்சேரி ரொம்பவே சூப்பராக நடந்து முடிஞ்சிருந்துச்சு. அதை முடிச்சுட்டு அவங்களோட கார்ல அவங்க வந்துட்டு இருந்தாங்க. அப்ப ஒரு லாரி இவங்களோட கார் மேல மோதி இவங்க சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காங்க. அந்த கார் அப்புறம் போல நொறுங்கியிருக்கு. அதுல இருந்த எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. இந்த ஒரு செய்தி சமீபத்தில் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு. கிட்டத்தட்ட 63 வயதான பிரபல ரேப் பாடகியான ஆன்ஜி ஸ்டோன் அவர்கள் கார் விபத்துல இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி இப்போ உலகம் முழுக்க மிக வேகமா பரவலா வந்துட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு இசைப்பிரியர்கள் எல்லாருமே தங்களோட கண்டோலன்ஸா பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ரேப் அப்படிங்கிறது ஆண்களுக்கு மட்டும் இல்ல, பெண்களுக்கும் வரும் அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டா இருந்த ஆன்ஜி ஸ்டோன் அவர்கள் இப்ப இல்லைங்கிறது இசைத்துறைக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பா மாறி இருக்கு. இது ஒரு குலம் இருக்க, பிரபல பின்னணி பாடகையான சித்ராமா அவர்கள் சமீபத்திய ஒரு இன்டர்வியூல இளையராஜா சாருக்காக அவங்க பண்ணிக்கிட்டு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லியிருந்த விஷயம் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. KS சித்ராமா இந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அப்ப நான் MA படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு இளையராஜா சாரோட கம்போசிஷன்ல ஒரு பாடல் பாட வாய்ப்பு கிடைச்சது. அதுதான் நான் ஒரு சிந்து காவடி சிந்து. அந்த ஒரு பாடல் அங்கிட்ட போயிட்டு நான் பாடி காமிச்சிட்டேன். அந்த பாடல் ரொம்பவே நல்லபடியா வந்துடுச்சு. உடனடியா நான் என்னோட சொந்த ஊருக்கு கிளம்ப வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு. ஏன்னா அடுத்த நாள் எனக்கு MA எக்ஸாம் இருந்துச்சு. ஆனா இளையராஜா சார் என் வீட்டுக்கு கால் பண்ணி இன்னொரு பாடல் பாடணும் வா அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. எனக்கோ பயங்கர கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அடுத்த நாள் எக்ஸாம் இருக்கு, விட்டுட்டா போச்சு நம்மளோட எஜுகேஷன் போயிருமே அப்படின்னு. என் அப்பா போவேணாம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா நான் அந்த பாடல் பாட போயிருந்தேன். அந்த பாடல் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று இருந்துச்சு. அந்த பாடலுக்கு அப்புறம் தொடர்ந்து எனக்கு ஏகப்பட்ட பாடல்கள் இருந்துச்சு. ஒருவேளை அன்னைக்கு இளையராஜா சார் சொன்னதை கேட்டு நான் அங்கே வராமல் இருந்திருந்தேன்னா மிகப்பெரிய அளவில் நான் நிறைய நல்ல பாடல்களை இழந்திருப்பேன். அன்னைக்கு நான் எக்ஸாமை ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னு இளையராஜா சார் சொன்ன வார்த்தைக்காக அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன். ஆனால் அது பின்னால் என்னை மிகப்பெரிய ஒரு பாடகியாக உயர்த்தி இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் இளையராஜா சார் தான். அந்த ஒரு நாளை நான் என்னைக்கும் மறக்கவே மாட்டேன். நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி இளையராஜா சார் பற்றி KS சித்ராமா சமீபத்தில் பேசியிருந்தாங்க. அந்த ஒரு இன்டர்வியூ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக ஸ்ப்ரெட் ஆகி வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.